வணக்கம் என்பதை வாழ்வை தரும் வரும்பொருள் மந்திரிக்காதே ஆனவர் முன்னே மணி ஓசைவர் பின்னே ஆணாக இருந்தால் அறிவோடு இருக்க வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் புகுந்தெடுத்த பெருமையும் வாழ்ந்தெடுத்த பெருமையும் வாழ்ந்து காட்டணுமா பெண்கள் மந்திரியாரே பிரம்மர் சத்திரிய வைசிய சூஸ்திரவான்னு சொல்ல முடியாது இப்பேற்பட்ட 4 வர்ணத்தார் அமர்ந்த சபைக்கு முன்பாக தற்பார் வந்த பொழுது யார் அம்மா எந்த நாடு ஏதாச்சும் மந்திரியாரே இப்பேற்பட்ட கர்ணமோத்சவம் என்று சொல்லும்படியான இந்த நாடகத்தை 3 விதமாக 3 வித வாதியாராகப்பட்டவர் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். திவ்ய பரிமள என்று பாடி வந்தனே மதிப்புக்குரிய சாலையார் ஐயா எழுதியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த பொன்னுரைக்கு இன்னொரு வாதியார் என்ன எழுதியிருக்கார்?
ஒரு பக்கம் தேவனாம்பட்ட ராஜகோபால் நாடக ஆசிரியர் எழுதிய பாடலோ என்ன பாடல் தெரியுமா? போஜராஜன் அளித்த மாசில்லா பிரதாசி அப்படி என் தந்தையாக பெயர் விளங்க வேண்டும் அப்படி என்று அந்த ஆசிரியர் அதை எழுதியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஆசிரியர் என்ன எழுதினார்? என்னுடைய பிறப்பை எப்படி எழுதியிருக்கார் தெரியுமா? பார்த்து தெரிவிக்கிறேன். செஞ்சி பக்கம் பகண்டையை சேர்ந்த திரௌபதி அம்மனுக்கு தொண்டு புரிந்து வரும்படியான பரிமளா பூசாரியாகப்பட்டவரும் இந்த அம்மனுக்கு இப்பேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். அவள் நாங்க வந்திருக்கிறேனே யாரம்மா ஏதாச்சும் விளக்கும்? என் தந்தையாக சுபாங்க சக்கரவர்த்திக்கும் ரத்தனமாலா அம்மாவுக்கும் நீண்ட நாளாக குழந்தையே கிடையாது, பாக்கியம் கிடையாது. ஆமாண்டா, அப்படி குழந்தை பாக்கியம் கிடையாது என்று நம் நாட்டிலே யாகம் செய்தார்கள். எப்பேற்பட்ட யாகம்? எப்பேற்பட்ட யாகம் தெரியுமா? தன் நாட்டிலே இருக்கும்படியான பொண்ணெல்லாம் எடுத்து வந்து அந்த யாகத்திலே கொட்டி பெருத்த பொண்ணாக குழந்தை இல்லையே, நாட்டிலே இருக்கிற பொண்ணெல்லாம் கொட்டி அதான் பொன்னாகம். ஆமா, ஓ பொன்னாலே. ஆமா, அந்த யாகம் செய்யும் போது அவர் எப்படி எல்லாம் செய்தா தெரியுமா? பல முனிவரை கூட்டி அப்போது மனசோர் வெற்றி தந்தையாக சுபாக சக்கரவர்த்தியோ மனசோர் வெற்றி அமர்ந்திருக்கும் போது தேவலோகத்திலே தேவேந்திர மணியாக இந்திராணி அம்மனாகப்பட்டது தன் கழுத்திலே இருக்கும்படியான சொர்ணம் என்றும்படிய மாலை எடுத்து வந்து அந்த யாகத்திலே போட்டவுடனே நான் எப்படி பிறந்தேன்? சொர்ணமெல்லாம் உருகி நான் பெண்ணாக பிறந்தபடினால் எனக்கு பொன்னுருகி 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 உருகி பிறந்தபடினால் பொன்னுருகி அந்த அந்த அம்மன் சொர்ணத்தை கைட்டு போடுவார். பேர் விளங்க வேண்டும் என்று ஆமா அந்த சொர்ணத்தை கைட்டு போட்டது. அதனால அது உருகி வந்ததனால் சொர்ணமாலா சுபாங்கணி. ஆமா, அப்பா பேர் விளங்க வேண்டும் என்பதற்காக சுபாங்கணி. அப்பேற்பட்ட என் தந்தை பேர் விளங்க வேண்டும் அப்படி என்று சுபாங்கணி அப்படி என்று எனக்கு இரண்டு பேரை வைத்து என்ன முறையோடு இருக்கு தெரியுமா? நாடகம் பாக்குறேன்.
இருக்க கூடாதா? அப்பேற்பட்ட பெண்ணாக பிறந்து என்னை போல் பெண்ணாக பிறந்தவர்கள் எல்லாம் மெத்த மீடிலும் மாடி மீடிலும் உல்லாச பறவை போல நல்ல முறையோடு வாழ்ந்து நல்ல வாழ்ந்து வருகிறது அம்மா. அடி எங்கள் குறையலை குறைக்கு நாளாகினடி அம்மா. நல்ல முறையோடு வளர்ந்து ஐந்த பருப்பும் தொய்ந்த வெண்ணையும் புனிதமான பாலும் கொடுத்து நல்ல முறையோடு என் தந்தையாகப்பட்டவரை வளர்த்து வந்தார். அப்படி வளர்த்து வந்து ஒரு நாள் தினத்திலே எங்க தந்தை தாய் இருவருக்கும் வாக்குவாதம். அப்பேற்பட்ட வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே ஆனால் கேளுங்க அப்பா அம்மா இருவருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எதுக்காக இத்தா செய்வது ஏற்படுத்த அம்மா சொன்ன மாப்பிளை கட்டிட்டா அப்பனுக்கு வருத்தம், அப்பன் சொன்ன மாப்பிளை கட்டிட்டா அம்மாவுக்கு வருத்தம். அதனால நடுநிலையாக ஏற்படுத்துங்க. அப்பேற்பட்ட இச்சா செய்வதிலே 55 தேச ராஜாக்களுக்கும் 55 தேச ராஜாக்களும் அங்கு அமர்ந்திருந்தார்கள். அப்போது என் கரத்திலே மாலை எடுத்துக்கொண்டு அந்த வீதி வழியாக சுற்றி வரும்போது ஒருவரும் என் கண்ணுக்கு தெரியவில்லை அம்மா. கண்ணுக்கேற்ற கணவரை வரவில்லை அப்படின்னு மனத்தயக்கத்துடனே விடுதிக்கு செல்லும் போது எப்படி ஒரு தேர் தட்டலே சூரிய பிரகாசம் போல் எப்படி இருக்கிறார் தெரியுமா? கால சூரியனை போல் சூரிய பிரகாசம் போல அமர்ந்திருந்தார். அவர் கழுத்திலே மாலை அணிந்த உடனே மன்னரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு மனதிலே மலைக்கோட்டை கட்டினேன். அங்குதே சாதிபதி கர்ண மகாராஜனுக்கு தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே தாத்தாவாகி 856 வயது படித்த பீஷ்மாச்சாரியாருக்கு பேரன் என்றும் துரியோதனுக்கு அண்ணன் என்றும் இவருக்கு தம்பி என்றும் முறையை கொண்டாடி தில்லியாக அஸ்தினாபுரம் சென்று அஸ்தினாபுரத்திலே எங்களுக்கு பெருத்த கல்யாணம். அப்படி திருமணம் செய்த உடனே எங்க செல்ல வேண்டும்? ஆனால் கிளம்பப்பா கர்ணா, வரையும் நாங்க கொடுத்த சாதத்தை சாப்பிட்டார். இது நாள் வரையும் தன்னந்தன்மையாக வாழ்ந்தாய். எனக்கு அங்கு தேசம் இருக்கிறது, அங்கு தேசம் சென்று இருவரும் நீங்க வாழ வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்த போது அங்கு தேசம் சென்று நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் மன்னவராகப்பட்டவரோ ஆனால் கிளம்பம்மா பொன்னுரைக்கு இது நாள் வரையும் தன்னந்தன்மை வாழ்ந்து வந்து அரண்மனையிலே ஜலம் கிடையாது. அதனாலே குலக்கரைக்கு நாராயண பூஜை செய்ய வேண்டும். சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும். குலக்கரை சென்று ஜலம் கொண்டு வா அம்மா என்று தெரிவிக்க குலக்கரை சென்ற உடனே அங்கிருந்து அசலாத்தி பெண்கள் எல்லாம் ஓடி வந்து யாரம்மா பெண் என்று கேட்க, எந்த ஊருக்கு புதுசா இருக்கிறியே நீ யாருமா, எந்த ஊருமா அப்படி என்று கேட்க, அங்குதாஸ்துக்கு யார் வீட்டுக்கு வந்திருக்க? நான் யாரு என்ன நான் பிறந்ததெல்லாம் எடுத்து சொன்ன உடனே பேர் பெற்ற சக்கரவர்த்தி மகள் என்று சொல்கிறாயே, இங்க என்ன வேலை, இங்க எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிவித்த உடனே அப்போது வாரி வழங்கும்படியான கர்ண மகாராஜரை திருமணம் செய்து வந்து தெரிவித்த உடனே அடிய சண்டாளி
அதே நடி கம்மாளன் சூரபொங்கவன் அப்படி என்று அடி பாவி அடித்து அவன் இவாள குலத்துக்கெல்லாம் ஈடான ஜாதி. அவன் ஒரு தேர்ப்பாகன் கம்மாளன் பிள்ளை. அவன் ஏழுக்கெல்லாம் கீழான ஜாதி. இந்த எப்பேற்பட்ட இடம் பெருத்த குளத்திலே இந்த குளத்திலே பிரம்மா வயசிலே சூத்திரன்னு சொல்லக்கூடிய 4 வரத்தாக அவங்களே தனித்தனியா எடுக்கக்கூடிய இந்த இடம். இதுல ஜலம் கொள்ளலாமா? ஆமா. என்னை அறிவுரங்கம் அழித்து அப்போது என் ஆழ்காலம் எல்லாம் மீன்காலம் ஆகிவிட்டது. தன்னுடைய அந்த இடத்திலே என்னுடைய குடத்தை போட்டு உடைத்து விட்டு வருகும் போது அந்த பாதையை செய்த விட்டு செல்கிறாயே, இனிமேல வேற ஒரு பொண்ணை நான் திருமணம் செய்வது கிடையாது. எப்போ சேர்ந்தாலும் ஒன்னே சேர்ந்துதான் ஒரு குழந்தையை பெற்பேனே அப்படி என்று அதே இடத்திலே சத்தியம் செய்துவிட்டு என் தாயோடு சேர்ந்து கொள்ளலாம் அப்படி என்று தாயோடு சென்ற உடனே என் தாய் தந்தை இருவரும் என்னை சேர்க்க கிடையாது. அப்போது ஏனென்றால் கண்ணா இருந்தாலும் கணவன், உள்ளா இருந்தாலும் புருஷன், 1000 தான் இருந்தாலும் கணவன் கூட தான் இருக்க வேண்டும். என் வீட்டுக்கு அரண்மனைக்கு வராது என்று என்னை வெளியே பிடித்து தள்ளினார்கள். அப்போது ஏற்கனவே தாத்தாவாகி 856 வயது படைத்த வீட்டாச்சாரியிடம் சென்று இதுக்கு என்ன வழி அப்படி என்று கேட்க வேண்டும். அங்கே சென்ற உடனே ஆனால் கேளுங்க தாத்தா இதுக்கு என்ன வழி என்று கேட்ட உடனே தன்னுடைய பேரனா விளங்கும்படியான தனிமாளிகை ஏற்படுத்தி துரியோதனை அழைத்து ஆனால் கிளம்பப்பா துரியோதனா அந்நியாகப்பட்டவரே அண்ணன் தனிமையாக விளக்கக்கூடாது. தில்லியாக அஸ்னாபுரத்துக்கும் அங்கு தேசத்துக்கும் நடுவிலே மாளிகை அமைத்து தனிமாளிகை ஏற்படுத்தி எனக்கு தாவியாக சுந்தர தாதி என் தாய் வீட்டு சீராக கொடுத்தார்கள். அங்கே அந்த தாவியும் அமர்த்தி வைத்து என் அத்தையாகிய காந்தாரி இருக்கிறார்களே அவங்களையும் அது காவல் வைத்தவுடனே ஒரு நாள் தினத்திலே மசக்க என்று சொல்லும்படியான 4 மந்திரக்கல்லை கொண்டு வந்து சண்டாளனாகப்பட்டவன் அந்த மந்திரக்கல்லை வைத்து மந்திரகால வச்சு சொந்த பொண்டாட்டிய கூடனாலு கரணம் மட்டும். ஆமா என்ன பண்ணும் குல விருத்தி அடையணும், குலாச்சார பெருமையை காட்டணும். ஆமா சரிதான். அவருடைய மந்திரக்கல்லை கொடுத்து என்னை சேர்ந்த உடனே 10 மாதம் ஆன உடனே நான் கர்ப்பவதியாக இருந்தது எனக்கு தெரிய வந்தது. அப்போது என் அத்தையாக காந்தாரி ஓடி வந்து ஆனால் கிளம்பமா பொண்ணு நாயகம் மகன் வரப்போக இருக்கிறானா அப்படி என்று கேட்க இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் என்று கேட்க ஆனால் கிளம்பம்மா இது நாள் வரையும் நான் திருமணம் செய்த நாள் முதலா அந்த மனசனை நான் பார்க்க கிடையாது, அந்த முகத்துல பார்த்தது கூட கிடையாது. இந்த குழந்தைக்கும் எனக்கும் இந்த கற்புக்கும் எனக்கும் இன்னும் சம்மதம் யாரு என்று தெரியாது அப்படி என்று சொன்ன உடனே தன் மகனாகிய துரியோதனை அழைத்து ஆனால் கிளம்பும் துரியோதனா முதலாக வந்த மருமக தப்பு செய்து விட்டாலே அப்படி என்று என்னை அக்கினிலே தூக்கி அக்கினி பிரவேசம் செய்த போனார். ஆமாண்டா சரி அப்படி அக்கினி பிரவேசம் செய்ய வேண்டும் அப்படி என்று தூக்கி செல்லும் போது ஆனால் கிளம்பும் துரியோதனா உன் அண்ணனாகிய கர்ணனை ஒரு வார்த்தை கேளு கேட்டியா? விதுர இருக்கிறாரே சின்ன மாமனார் அவர் தெரிவித்தார். அவர் தெரிவித்த உடனே அப்போது ஏன் அவர் தெரிவித்தார் தெரியுமா? அண்ணன் மனைவி அண்ணியா வேண்டும் என்ன இழிவாக வார்த்தையெல்லாம் பேசுறீர்கள் அப்படி என்று தெரிவித்த போது அவன் அரண்மனையிலிருந்து என்னை கூடி கலந்து செல்லும் போது அவர் பார்த்து விட்டார். யாரு? அதிகாலையிலே அவர் பார்த்தார். யார் தெரியுமா?
அவர்தான் விதுராழ்வார். சித்தப்பா. ஆமாண்டா. அப்படி பார்த்த போது என்னை அக்கினிலே போட போது அந்த கருணாகப்பட்டவன் நிறுத்துறா அப்படி என்று தெரிவித்த உடனே நான் என்ன செய்தேன்? அரே சண்டாளா, எப்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை வந்து சேர்ந்தாயல்ல, இனிமேல் உன்னோடு நான் வாழ போவது கிடையாது. சரி. அப்படி என்று இது நாள் வரையும் என் மகனாகிய விதியினால் பிறந்தபடியினால் அவதரித்த விஸ்வகேது என்று பெயரை வைத்து 5 பருப்பும் தோய்ந்த வெண்ணையும் புனிதமான பாலம் கொடுத்து நல்ல முறையோடு வளர்த்து வந்து அப்படி வளர்த்து வந்து இன்றைய தினத்திலே என் தாதியாகப்பட்ட சுந்தரமும் நானும் அரண்மனையிலே இருப்பதோ வழக்கம். உடம்பு அயற்சியாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே உடம்பாகப்பட்டது அயற்சியாக இருக்கு. சரி. அதனால தாதியாக சுந்தர தாதி அழைத்துவா, அதுக்கப்புறம் வரும். இதோ கர்ணா, இதோ பொன்னுரியம்மன் அழைக்க சுந்தர தாதி தாப்பா.